ஒரு பக்கம் நன்றிக்கடன், மறுபக்கம் பொறாமை என கதை சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது. சேரனின் உதவியால் உயர்ந்த பாண்டியன் இன்று அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கப் போகிறார். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடித்ததா? வர்ணதியின் அந்த முகமாற்றம் எதை குறிக்கிறது? வாங்க விரிவாக பார்க்கலாம். கடைத்திறப்பு விழாவுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் திரண்டிருக்கிறது. தோரணங்கள் பூக்களால் கடை ஜொலிக்கிறது. பாண்டியன் மேலே ஏறி மைக் பிடிக்கிறார். நான் இந்த நிலைக்கு வர பல பேர் உதவினாலும் இக்கட்டான சூழலில் எனக்கு தோள் கொடுத்தவர் சேரன். அவருக்கு நான் செய்யும் நன்றிக்கடன் இதுதான் என்று கூறி கடையின் பெயர் பலகையை திறக்கிறார். திரை விலகியதும் அங்கே சேரன் ஸ்டோர்ஸ் என்ற பெயர் மின்னுகிறது. இதை எதிர்பார்க்காத சேரன் கண்கலங்குகிறார். பாண்டியன் ஓடிச் சென்று அவரை தழுவிக்கொள்கிறார். பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு வைப்பென்னு பார்த்தா ஏன் பேரை வச்சிருக்கியே பாண்டியன் என நெகிழ்ச்சியில் கேட்கிறார் சேரன். கடையின் உள்ளே அனைவரும் நுழைகிறார்கள். சந்தோஷம் கரை புரண்டு ஓடுகிறது. தம்பிகள், அண்ணிகள் என அனைவரும் அந்த பெயர் பலகையின் முன்னால் நின்று விதவிதமாக செல்ஃபி எடுத்துக்கொள்கிறார்கள். சமூக வலைதளங்களில் நட்புக்கு இலக்கணம் பாண்டியன் என பதிவிடுகிறார்கள். அந்த இடமே திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வர்ணதி மட்டும் ஒரு மூலையில் அமைதியாக நிற்கிறாள். அவள் முகம் கருத்துப் போயிருக்கிறது. தனது கணவன் பாண்டியனின் பெயர் அந்த பலகையில் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று எதிர்பார்த்த அவளுக்கு சேரனின் பெயர் இருப்பது துளியும் பிடிக்கவில்லை. கஷ்டப்பட்டது ஏன் புருஷன், ஆனா பெருமை மட்டும் அவருக்கு போகணுமா என்ற எண்ணம் அவள் மனதில் விஷமாக இறங்குகிறது.